ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துள்ள ஒரு முடிவு ஏழை மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை விளக்கும் இந்த காணொலி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துள்ள ஒரு முடிவு, அதாவது நகைக்கடன் வைத்திருக்கும் பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது முன்னாடி போய் நம்ம நகை வச்சோம்னாக்கா அந்த நகையை ஒரு வருடத்திற்குள் மீட்க முடியவில்லை என்றால், ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நகையை நம்ம பேங்க்ல அடகு வைக்கிறோம் என்றால், ஒரு வருடம் முடிந்து நம்மால் அந்த நகையை மீட்க முடியவில்லை என்றால், அதுக்குள்ள ஒரு தொகையான வட்டி தொகையான ஒரு தொகை ஒரு 3000 இல்லை 5000 இல்லை 7000 அது மாதிரி வட்டியை செலுத்தி கடனை தொடரலாம். இது இதற்கு முன் இருந்த ஒரு முறை. ஆனால் இப்பொழுது ஆர்பிஐ விதித்துள்ள விதி என்றால், ஒரு வருடம் கழித்து, அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நகை வைத்துள்ள ஒரு வாடிக்கையாளர் ஒரு வருடம் முடிந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் மொத்தமான தொகையாக செலுத்திவிட்டு அதோட சேர்த்து வட்டியையும் செலுத்திவிட்டு நகையை மீட்டு அன்னைக்கே உடனே வைக்க முடியாது. அடுத்த நாள் தான் மறுபடியும் புதுசாக நகை கடன் வைக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த 5 லட்சம் ரூபாய் நம்ம தயார் பண்ணணும்னாக்கா உடனே யார்ட்டையும் ஒரு கந்து வட்டி வாங்குறவங்க போய் நம்ம பணம் கேட்கணும், இல்லை வட்டிக்கு வாங்கி அதை வச்சுட்டு திரும்ப அவங்க கொடுக்கணும். இதில் இருக்கிற கடனாளியாக இருக்கிற ஏழை மக்கள் மறுபடியும் கடனாளியாக போவாங்க. சில பேரால இந்த பணத்தை தயார் பண்ண முடியலனாக்கா நகை ஏலத்துக்கும் செல்லும் அபாயம் இருக்கிறது. இதை பற்றின விளக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன கொடுக்குறாங்கனாக்கா, நிறைய பேர் வந்து இந்த நகையை வைக்கிறவங்க வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நீண்டுகிட்டே இருக்கு கடனை, அதை நகையை மீட்கிறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா போலியான நகைகளையும் தயார் செய்து வைக்கிறாங்க, அதை அப்படியே வட்டியை கட்டி தொடர்ந்துட்டு இருக்காங்க. மதிப்பீட்டாளர்கள் பேங்க்ல இருக்கிற மதிப்பீட்டாளர்கள் சில பேர் வந்து நகையோட மதிப்பு அவங்களே ஆய்வு செய்கிறாங்க. இது மாதிரியான சில சட்டவிரோதமான செயல்கள்லாம் நடக்கிறதுனால இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டில் ஒரு மன்னனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, ஏழை மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்தால் அவர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். எனவே மத்திய அரசாங்கம் இந்த ஆர்பிஐ எடுத்துள்ள முடிவுக்கு சற்று விதிவிலக்கு ஏற்படுத்தியாக வேண்டும். இல்லை என்றால் நிறைய ஏழை மக்கள் பாதிப்பார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஐயா முதல்வர் அவர்களுக்கும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் எங்களுடைய கனிவான வேண்டும். ஆர்பிஐ விதித்துள்ள இந்த விதிமுறையை நீங்கள் முற்றிலுமாக ஏற்பது மக்கள் விரோத போக்காக கருதப்படுகிறது. காரணம், நிறைய ஏழை மனிதர்கள், விவசாயிகள் இதில் பாதிக்கப்படுவார்கள் என்பது ஒரு கணிசமான உண்மை. காரணம் என்னவென்றால், முழு தொகையும் செலுத்தி அந்த நகையை மீட்டெடுக்க வேண்டும் என்பது ஒரு முடியாத செயலாக இருக்கிறது. எனவே இந்த செய்தியை, இந்த திட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்று மக்களுக்காக நானும் போராடி பாப்பாத்தி.